சரிப்பா, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, நம்ம ஃபைல் மெனு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஃபைல் மெனு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹோம் டேப்பில் பாருங்கள். ஸோ ஹோம் டேப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ்ட் ஆப்ஷன். ஸோ பேஸ்ட், நார்மல் பேஸ்ட் நம்ம கண்ட்ரோல் V கொடுத்தீங்கனாலே பேஸ்ட் ஆகும். ஒரு டேட்டாவை பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதை பற்றி நான் டீப்பாக சொல்ல விரும்பலை. அதே மாதிரி இதெல்லாம் கூட தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், நீங்கள் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ போல்டு பண்ண, இட்டாலிக்கு, அண்டர்லைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்டர் செட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் செல்லு ஆக்சுவலாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஷீட் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா டைப் பண்ணுறீங்க, சீரியல் நம்பர், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே வந்து அது மாதிரி நான் டேட்டாவை டைப் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஸோ நேமில் SK RK PK. ஸோ அட்ரஸில் பார்த்தீங்கன்னா கடலூர், பாண்டி, சென்னை. ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்ட் வேணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுவீங்க. எந்த ஃபீச்சர் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பார்டர்ஸ். ஸோ பார்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஃபீச்சரே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபீச்சர் மாதிரியே தெரியாது. ஓகேவா? ஸோ ஆல் பார்டர்ஸ் போயிட்டு நீங்கள் இப்படி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா போதும். ஸோ ஃபுல்லாக அந்த டேட்டா இருக்கிற இடமே உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதே எக்ஸலை நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு லெட்டர் கூட டைப் பண்ண முடியும். பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ வேர்டே தேவையில்லை. வேர்டில் டைப் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் டாக்குமெண்ட்டை எக்ஸல்லே ரெடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டைப் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் பார்டர் செட் பண்ணணும், இல்லை இந்த டேபிள் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்கள் வேர்டில் டேபிளை இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் எக்ஸலில் உள்ள டேபிளை யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். வேர்டில் ஒரு டேபிளை யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸலில் ஒரு டேபிளை யூஸ் பண்ணால் என்ன வித்தியாசம்? எக்ஸல் டேபிளுக்கும் வேர்ட் டேபிளுக்கும் என்ன வித்தியாசம்? எக்ஸல்லையும் அதே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்க போகுது, வேர்ட்லையும் அதே ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்க போகுது. என்ன வித்தியாசமாக இருக்கும்? வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் டைப் பண்ண முடியும் வேல்யூஸ். ஆனால் எக்ஸலில் ஒரு டோட்டல் போடணும் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த டோட்டலை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஒரு கால்குலேட்டராக யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடிய டேபிள் உங்களுக்கு டைப் பண்ணும்போது அந்த செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். நம்ம எப்படி இந்த செல்லாம் வந்து கரெக்டாக அலைன் பண்ணுறது, செல் ஸ்பேஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவலாகவும் அந்த பார்டரை ட்ரா பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ இங்கே ட்ரா பார்டரை கொண்டு போயிட்டு நீங்கள் இப்படியும் நீங்கள் ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ மேனுவல் ஆப்ஷனும் உண்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபுல்லாக அந்த டேபிளுக்கும் க்ரியேட் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இதுக்குள்ளே கிடைக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பார்டரை எரேஸ் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் பெயிண்டில் பண்ணுற மாதிரி அந்த எரேஸ் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு. நீங்கள் மேனுவலாக பார்டரை ஆட் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு. ஸோ லைனோட கலர், ஸோ லைன் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வேர்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு வேர்டில் யூஸ் பண்ணுற எல்லா வேலையுமே எக்ஸலில் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த சைடு பார்டர் வேணும், பார்டரோட திக்னஸ் எவ்வளோ வேணும், அவுட் சைட் பார்டர் மட்டும் வேணுமா அப்படின்னு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள், ஒரு டேட்டாவுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. கலர். ஸோ நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும் அப்படின்னா அதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல்லாம் நம்ம ஒரு டேட்டா ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணிப்போம். ஒரு ஹெட்டிங்க்கு மட்டும், அந்த காலமுக்கு மட்டும் ஒரு கலர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க. ஓகேவா? அப்படிலாம் கொடுக்கும்போது நம்ம டேட்டா தெளிவாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்த டெக்ஸ்ட் கலர் வேணுன்னா இங்கே நீங்கள் போயிட்டு மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்டோட கலர் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கலரை மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து வேர்டில் இருக்கிறது தான். நீங்கள் அந்த டேட்டா அலைன்மெண்ட்டு, ஸோ செல்லுக்குள்ளே டேட்டா எப்படி அலைன் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெர்ஜ் பண்ணுறதுலாம், ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மெர்ஜ் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணுறது, ஸோ அக்ராஸ் மெர்ஜ் பண்ணுறது. நம்ம ஆக்சுவலாக இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெர்ஜ் சென்டர். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக, இந்த டேட்டா ஃபுல்லாக எனக்கு ஒரே ரோவாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ எனக்கு இருக்கிற மெனு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், உங்கள் சாஃப்ட்வேரில் இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கலாம், இருக்கிற இடம் மாறி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இங்கே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்டோட டைரக்ஷன், இது வேர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் அதே மாதிரி எக்ஸல்லையும் டெக்ஸ்ட் டைரக்ஷன் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி வேணும், டெக்ஸ்ட்டு என்ன டைரக்ஷனில் உங்களுக்கு டைப் ஆகணும். ஸோ டாப் டு பாட்டமா, பாட்டம் டு டாப்பா, ரைட் டு லெஃப்டா, லெஃப்ட் டு ரைட்டா, ஸோ அந்த டைரக்ஷன் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். இதெல்லாம் எக்ஸல் எக்ஸ்பர்ட்டில் இருக்கிற ஃபீச்சர் கிடையாது. நான் உங்களுக்கு அந்த மெனு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவதா நான் சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸல் எக்ஸ்பர்ட்டில் இது கிடையாது, இது எக்ஸலில் தான் இருக்குது. அடுத்தது அதனுடைய ரொட்டேஷன். ஸோ நம்ம டெக்ஸ்டோட ரொட்டேஷன் எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வேணும், அதில் எப்படி இருக்கணும் இங்கே பண்ணிக்க முடியும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ரேப் டெக்ஸ்ட். ஸோ ரேப் டெக்ஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேப் டெக்ஸ்ட்னா என்ன? ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய டேட்டா என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணும்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? செல் சைஸை விட எக்ஸீட் ஆகிடுச்சா? அப்படி தானே? செல் சைஸ் இவ்வளோ தான், ஆனால் என் டேட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 செல்லு வரைக்கும் அது டைப் ஆகிருக்கு. எனக்கு இதை ஒரு செல்லுக்குள்ளே வரணும், ஒரு செல்லுக்குள்ளே எனக்கு இந்த டேட்டா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தா போதும். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே அது வந்து கம்பைன் ஆகிக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்பர்ட்டில் உள்ள ஃபீச்சர் தான். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸல்லே தெரிஞ்சிருக்க வேண்டிய டீட்டெயில் தான். அதாவது கரன்சி. ஸோ கரன்சி டீட்டெயிலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 1000 rupees அப்படிங்கிறது எனக்கு இங்கே டைப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், இங்கே போயிட்டு ருபீஸ் சிம்பிளை இங்கே கொடுத்துட்டா போதும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூஸ், ஒரு அமௌண்ட்டு ஏதாவது நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வேல்யூஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எஃபிஷியன்சியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் போட போகிறீங்க. ஸோ அதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிளாக இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டாகவே உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே
இந்த கமா ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக அதை யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 1000 அப்படின்னா உங்களுக்கு இப்படி தானே டிஸ்பிளே ஆகும். ஸோ 10 ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட்ஸ் இப்படி தானே நம்ம அந்த கமா செப்பரேட் பண்ணுவோம். ஒரு நம்பருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா முதல்ல ஒன்ஸில் ஆரம்பிப்போம், அடுத்த டென்ஸு ஹண்ட்ரட்ஸு 1000 இப்படி போகும் இல்லையா. ஸோ அது மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த கமா அப்படிங்கிற இந்த ஸ்டைலை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணல அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஒரு நம்பராக தான் இருக்கும். ஸோ கமா வேணும் அப்படின்னா இங்கே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூஸ். ஸோ எத்தனை டெசிமலில் உங்களுடைய அந்த அமௌண்ட்டோ இல்லை வேல்யூவோ இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் 33 பாயிண்ட், இப்போ நான் எத்தனை டிஜிட்டில் டெசிமல் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த டெசிமல் வேல்யூவை நீங்கள் லிமிட் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்ம எத்தனை டிஜிட்டில் லிமிட் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எத்தனை இப்போ இது வரைக்கும் நீங்கள் படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட் வரைக்கும் லிமிட் பண்ணுவோம். டெசிமல் வேல்யூ 2 டிஜிட் தான். ஸோ டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், அதாவது 35.56 இல்லை 35.57896 அப்படின்னு நிறுத்துவோமா. அதில் வேல்யூ நம்ம படிக்கும்போது ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. அதை நம்ம ரவுண்ட் பண்ணி 2 டிஜிட்லேயோ இல்லை 3 டிஜிட்லேயோ இல்லை சிங்கிள் டிஜிட்லேயோ லிமிட் பண்ணுவோம். ஸோ அந்த லிமிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே டெசிமலை இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ டெசிமலை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேவா. டெசிமல் வேல்யூ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு லிமிட் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது ஒரு தனி டாபிக்கு, இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா. அடுத்தது ஃபார்மட் ஆஸ் டேபிள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபீச்சர். ஸோ ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சான்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், ஒரு ஏரோ மார்க் வந்திருக்கா. அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ டேபிளாக இல்லை, நான் இதை எப்படி கொண்டு வரது அப்படின்னா முதல்ல அந்த எதை டேபிளாக மாற்ற போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தா போதும். ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் டி டேபிளாக மாற்றுறதுக்கு. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்த உடனே அந்த ஏரியா ஓகேவான்னு கேட்கும். ஸோ எதை டேபிளாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஏரியா, அந்த செல் ரெஃபரன்ஸ் ஏரியா காட்டும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாறிடும். ஸோ இதை ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த டேபிளோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர், ஸோ பார்டர் கலர்லாம் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் அதை டேபிளாக மாற்றினதுக்கப்புறம் டேபிள் டிசைன் ஓப்பன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதில் போய் நீங்கள் டேபிளோட டிசைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதை விட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அந்த டேபிள் ஆப்ஷனை விட்டு வெளில வந்துடுவீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபீச்சர். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குற அளவுக்குலாம் இதில் ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இது முக்கியமான ஃபீச்சர். ஓகேவா. ஃபார்மட் நீங்கள் பாருங்கள், இன்சர்ட் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறது, காலமை இன்சர்ட் பண்ணுறது. ஸோ ரோ காலமை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் இன்சர்ட்டுக்குள்ளே. இந்த மெனுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது இன்சர்ட். ஓகேவா. அதில் இன்சர்ட் ஷீட் ரோ, இன்சர்ட் ஷீட் காலம் அப்படின்னு பண்ணலாம். அப்படி இல்லையா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு இங்கே என்டையர் ரோ, என்டையர் காலம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ அடுத்தது டெலீட்டு. ஸோ டெலீட் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு டெலீட் செல்லு, ஷீட் ரோ எப்படி நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி
டெலீட்டும் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா எதை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ என்டையர் ரோவா, என்டையர் காலமா, ஸோ இங்கே செல்லை ஷிஃப்ட் பண்ணணுமா, எங்கே ஷிஃப்ட் பண்ணணும், லெஃப்டா ரைட்டா, ஸோ உங்களுக்கு எப்படி டெலீட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ நம்ம இதோட இந்த செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். மீதி நம்ம ஆஃப்டர் லஞ்ச் பார்க்கலாம். ஓகேவா?